கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே நம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இங்கே உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திக்குள்ளாக எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சொற்றொடரை நாம் கவனிப்போம். முட்களுக்குள்ளாக லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திக்குள்ளாக எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியிலே ஆண்டவருக்கு பிரியமான சகோதரர்கள் சகோதரிகள் அநேகர் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய நபர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு திருச்சபையை எடுத்துக்கொள்வோமானால் அந்த திருச்சபையிலே கர்த்தருக்கு பிரியமானவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்றால் அது சொற்பமான பேர் மாத்திரம்தான் இங்கே நாம் பார்க்க முடிகிறது. இங்கே வேதம் சொல்லுகிறது, முட்களுக்குள்ளாக லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திக்குள்ளாக எனக்கு பிரியமானவள் இருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு குமாரத்திகள் குமாரர்கள் அநேகர் இருக்கிறார்கள். குமாரர்கள் குமாரத்திகள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் பிரியமானவர்கள் எத்தனை பேர் என்றால் சொற்பமான நபர்கள் மாத்திரம்தான் இருக்கிறார்கள். அதுவும் இந்த பிரியமானுடைய வாழ்க்கை குறித்து நாம் பேசுவோமானால், முட்களுக்குள்ளாக லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ முட்களுக்குள்ளாக லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திக்குள்ளாக எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். இந்த சொற்றொடரை நீங்க கவனித்து பாருங்கள். இந்த முள்ளுள்ள இடத்துல தான் இந்த பிரியமானவள் இருக்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. முள்ளுள்ள இடத்துல மாத்திரம்தான் எனக்கு பிரியமானவள் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த முள் இப்பொழுது எப்போதுமே இந்த பூவை என்ன செய்து கொண்டிருக்கிறது? குத்தி கொண்டே இருக்கிறது. ஒரு காற்று வீசும் போது இப்பொழுது அந்த செடி அசைகிறது. அந்த செடியில இருக்கிறதான பூ இப்பொழுது என்ன செய்யப்படுகிறது? குத்தப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இங்கே ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த முட்களானது எப்போதும் இந்த பூவை என்ன செய்கிறது? குத்தி கொண்டேதான் இருக்கிறது. இப்ப வேத வசனத்தை நாம் வாசிப்போமானால், உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதிலே 4வது வசனம் சொல்லுகிறது: வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசன்கள் வடிய என் தோட்டத்திலே வீசு, என் நேசர் தம்முடைய தோட்டத்திற்கு வந்து தம்முடைய அருமையான கனிகளை புசிப்பாராக, அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை காற்று வீசும் போது இந்த பூவானது அந்த முள்ளிலே குத்தப்படுகிறது. அப்ப குத்தப்படும் போது இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? கந்த பிசின் வடிய, அப்படி என்று சொல்லுகிறது. கந்த பிசின் என்று சொன்னா, ஒரு பூவிலே ஒரு முள் குத்தப்படும் போது அதிலிருந்து ஒரு திரவம் என்ன செய்கிறது? வெளியாகிறது. அதைத்தான் வேதம் சொல்லுது கந்த பிசின் என்று சொல்லுகிறது. அப்ப கந்த பிசின் வடியும் போது இப்பொழுது இந்த பிரியமானவள் சொல்லுகிறார், வாடையே நீ என்ன செய்ய? எழும்பு. இந்த பிரியமான குமாரத்தி சொல்லுகிறார், வாடையே எழும்பு என்று சொல்லுகிறாள். இந்த முள் வந்து பூவை குத்தும் போது எனக்கு வலிக்கிறது என்று இவள் சொல்லுவது கிடையாது. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கிறது என்று சொல்லுவது கிடையாது. இந்த உபத்திரவம் எனக்கு பெரிதா இருக்கிறது என்று சொல்லுவது கிடையாது. அதற்கு பதிலாக அவள் சொல்லுகிறார், வாடையே எழும்பு என்று சொல்லுகிறார். வாடையே எழும்பு என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இங்கே அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் அடுத்தது வாடை எழும்பி நிற்கும் போது, இந்த முள் இந்த பூவை குத்தும் போது கந்த பிசின் வடிகிறது. அப்பொழுது அந்த தோட்டத்திலே ஒரு நறுமணம் என்ன செய்கிறது? வீச ஆரம்பிக்கிறது. ஒரு நறுமணம் வீச ஆரம்பிக்கிறது. அந்த நறுமணத்தை வீசும் போது இப்பொழுது பிரியமானவர் சொல்லுகிறாள், தென்றலே நீ என்ன செய்ய? வீசு. தென்றலே நீ என்ன செய்ய? வீசு என்று சொல்லுகிறார். அப்படியானால் இவள் தன்னுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட உபத்திரவம், எப்பேற்பட்ட போராட்டம், இது எல்லாவற்றையும் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்வது கிடையாது. அவளுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? எப்படியாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும், எப்படியாவது மகிமைப்பட வேண்டும். அதுதான் அவருடைய வாஞ்சையாயிருந்தது. இன்றைக்கு குமாரத்திகள் இருக்கிறாங்க. கர்த்தர் எனக்கு அதை செய்யல, அதை தரல, இதை தரல, இதை கொடுக்கல, அப்படி என்று முறுமுறுப்போடு கூட இருக்கிறாங்க. ஆனால் பிரியமானவள் அப்படி அல்ல. எப்படியாவது கர்த்தருக்காக ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விட வேண்டும், ஒரு மகிமையான வாழ்க்கையை நான் வாழ்ந்து விட வேண்டும் என்று இருக்கிறார்கள்.
கர்த்தருடைய பிள்ளைகளே, 45ஆம் சங்கீதத்திலே 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 45ஆம் சங்கீதத்திலே 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது. இந்த வார்த்தையை சற்று கவனித்து பாருங்கள். 45ஆம் சங்கீதத்திலே 14வது வசனம், சித்திரை தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்திலே அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகைகளாகிய கன்னிகைகளும் உம்மிடத்திலே கூட்டிக் கொண்டு வரப்படுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினுடைய அரண்மனையிலே கூட்டிக் கொண்டு வரப்படுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் யார் இவள்? இவள்தான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு சகோதரி, கர்த்தருக்கு பிரியமான ஒரு குமாரத்தி. இப்ப இந்த சித்திர தையலாடை உருவாக வேண்டுமானால் பல முறை ஊசியானது அந்த துணியிலே குத்தி 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 அது ஒரு அருமையான ஒரு பூத்தோற்றங்கள், அருமையான ஒரு வடிவங்கள், அருமையான சித்திர தையலாடையாய் அது என்ன செய்கிறது? மாறுகிறது. வெளியிலே அது அழகான மகிமை உள்ளதாய் காணப்பட்டாலும் அந்த உள்ளுக்குள்ளாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அது சிக்கு சிக்கா சிக்கு சிக்கா இருக்கும். சித்திர தையலாடையை பார்த்தீங்கன்னா அது உள்ளுக்குள்ளார எப்படி இருக்குதுன்னா அது சிக்கு சிக்கா சிக்கு சிக்கா இருக்குது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? என்னை இந்த முள்ளு எத்தனை முறை குத்திக்கிட்டே இருக்குது, எத்தனை முறை குத்திக்கிட்டு இருக்குல்ல, ஒவ்வொரு முறையும் குத்தப்படும் போது இவள் எப்படி இருக்கிறா? ஒரு சித்திர தையலாடை என்ன செய்கிறாள்? உருவாக்குறார். ஒரு நாள் இந்த ராஜாவுடைய அரண்மனையிலே இந்த பிரியமான குமாரத்தை அழைத்து கொண்டு வரப்படுவாள். ஒரு நாள் இந்த குமாரத்தி, பிரியமான குமாரத்தி ராஜ அரண்மனைக்குள்ளாக என்ன செய்ய வருவாள்? அழைத்து கொண்டு வரப்படுவாள். வேதம் சொல்லுகிறது, அவள் உள்ளாலே பூரண மகிமை உள்ளவள். அவள் என்னதான் போராட்டம் வந்தாலும் சரி, என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி, என்னதான் உபத்திரத்தின் பள்ளத்தாக்கை கடந்தாலும் சரி, அவள் ஒரு நாளும் என்ன செய்வது கிடையாது, சோர்ந்து போவது கிடையாது. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஓடினாலும் அவர்கள் நடந்தாலும் அவர்கள் களைப்படையார்கள் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தான் யார் தெரியுமா? இந்த பிரியமான குமாரத்தியா இருக்கிறார்கள். இந்த பிரியமான குமாரத்தியா இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையிலே நான் எவ்வளவு உபத்திரவத்தை அனுபவிக்கிறேன் என்பது முக்கியம் அல்ல. நான் இன்றைக்கு கர்த்தருக்காக எப்படி மகிமையாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன், அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, அவர் விரும்புகிற ஒரு பிரியமான வாழ்க்கை என் வாழ்க்கையிலே கடந்து வருகிறதா? அதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த பிரியமான வாழ்க்கைக்குள்ளாய் நீங்களும் நான் கடந்து போவோம். இந்த உலகத்திலே மனுஷனை ஒரு நாள் நாம் பிரியப்படுத்தினது முடியாது. என்னதான் நாம அவங்கள பிரியப்படுத்த நினைச்சாலும் பிரியப்படுத்த முடியாது. ஆனா என்னை உண்டாக்கினவர், என்னை ரட்சித்தவர், என்னை ஆசீர்வதித்தவர், என்னை பேர் சொல்லி அழைத்தவர், அவருக்கு ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காக சோத்திரம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே உமக்கு ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.